அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எம்எம்ஐ நாகா யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்துட்டு ஒரு ஓல்டு சேரீலேருந்து எப்படி ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருந்தோம். அந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட அளவு ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ரெடிமேட் டாப் இருக்குது அப்படின்னா, அதிலிருந்து நம்ம என்னென்ன அளவுகள் வந்து எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க ரெடிமேட் டாப்பில் இருந்து நம்ம என்னென்ன மாதிரியான அளவுகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து வச்சுருக்கோம். அந்த அளவுகளை வச்சுட்டு நம்ம எப்படி புதுசாக ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நம்ம அளவுகளை கரெக்டாக எடுக்கிறது, அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவுகளை இருந்து நம்ம என்னென்ன அளவுகள் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவுகள் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இப்போது இன்றைக்கி வீடியோவில் அந்த நம்ம எடுத்த அளவுகளோட என்னென்ன அளவுகள் நம்ம ஆட் பண்ணணும், எதுக்காக ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மார்பு சுற்றுல வந்து 37 இன்ச்சு, நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து எடுத்த அளவு 37 இன்ச்சு. இது எல்லாமே நமக்கு ரெடி அளவு தான். அடுத்தது வேஸ்ட்டு லென்த் வந்து நமக்கு 14.5 இன்ச்சு, பேக் நெக்கு 5.5 இன்ச்சு, ஆம்ஹோல் லென்த் 5.5 இன்ச்சு, ஆம்ஹோல் சுற்றளவு 7.5 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 33 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 5.5 இன்ச்சு. அதே மாதிரி பாட்டமோட லென்த்து 36.5 இன்ச்சு, நமக்கு வேஸ்ட் லென்த் வந்து 14.5 இன்ச்சு, அதாவது மேல் டாப்புடைய ஹைட்டு 14.5 இன்ச்சு. அப்போ பாட்டமும் மேல் டாப்பும் சேர்த்தோன்னா நமக்கு ஒரு 50.5 இன்ச் வரும். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோடைய மொத்த ஹைட்டு. அடுத்தது ஷோல்டர் வந்து நமக்கு 6.5 இன்ச் இருந்தது, அதில் சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு 3.25 இன்ச்சு. அடுத்தது எல்போ வரைக்கும் நம்ம ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸோ 10 இன்ச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதில் சுற்றளவு வந்து 4.5 நமக்கு டோட்டலாக சுற்றளவு வந்து நமக்கு 9 இன்ச்சு. அதில் பாதி நம்ம 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து நம்ம எடுத்த அளவுகள். இதில் இருந்து நம்ம என்னென்ன அளவுகள் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்பு தான் வந்து கட் பண்ணுவோம். டாப் கட் பண்ணிவிட்டு மீதமுள்ள கிளாத்தை நம்ம பாட்டமுக்கு நம்ம எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்புக்கு வந்து என்னென்ன அளவுகள் வேணும், அது கூட என்னென்ன அளவுகள் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ லென்த்து வந்து நமக்கு 14.5 இன்ச் இருந்தது இல்லையா, வேஸ்ட்டு லென்த்து, டாப்போடைய லென்த்து, அது கூட நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்க்கணும். இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது கீழே ஒரு 1/2 இன்ச்சு பாட்டம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு. அப்போ டோட்டலாக நம்ம 15.5 இன்ச்சுக்கு ஹைட் வந்து நம்ம எடுக்கணும் அலவன்ஸோட சேர்த்து. அடுத்தது ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சு. இந்த 6.5 இன்ச்சில் இருந்து நம்ம 4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இந்த 4 இன்ச்சு எதுக்காகனா, சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு 3.25 இன்ச்சு இருந்தது இல்லையா, இந்த 3.25 இன்ச்சு கூட நம்ம ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணணும். 1/2 இன்ச்சுங்கிறது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காகவும் 1/4 இன்ச்சுங்கிறது நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும். அப்போது நமக்கு டோட்டலாக 4 இன்ச்சு வந்து இந்த சின்ன ஷோல்டருக்கு வேணும். அப்போ இந்த மொத்த ஷோல்டர்லேருந்து இந்த 4 இன்ச்சை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு 2.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 2.5 இன்ச்சுங்கிறது நமக்கு நெக்கு வித்தாக நமக்கு வந்து வரும். டோட்டலாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு நெக்கு வித்துக்கும் 4 இன்ச்சு சின்ன ஷோல்டருக்கும் நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து ஆம்ஹோல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, அதோடைய சுற்றளவு 7.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம எந்த அளவுகளை ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு. இந்த 33 இன்ச்சை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 8.25 இன்ச் வரும். இதுதான் நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவுகள். அது கூட 1 இன்ச் வந்து டாட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டாட் வந்து நம்ம பிடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சும், அது கூட சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச்சும் சேர்த்து நம்ம டோட்டலாக 10.25 இன்ச்சுக்கு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு 37 இன்ச் இருக்குது. இந்த 37 இன்ச்சையும் நம்ம 4ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு 9.25 இன்ச் வரும்.
அந்த 9.25 இன்ச்சு கூட நம்ம ஒரு 1.5 இன்ச்சுங்கிறது சைடில் சீம் அலவன்ஸை தையலுக்காக நம்ம வந்து விடணும். அப்போ மொத்தம் நமக்கு 10.25 இன்ச்சு வந்து நமக்கு மார்பு சுற்றளவுக்கு தேவைப்படும். இது வந்து 4ல் ஒரு பகுதி தான் இந்த வேஸ்ட் லென்த்து செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது தையலுக்கும் சேர்த்து. இதுவே நீங்கள் நேரடியாக ஒருத்தர் அளவெடுக்கிறீங்கன்னா இந்த எடுத்த அளவுகளோட இதுதான் எடுத்த அளவுகள் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இது கூட 4 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 4ஆல் டிவைட் பண்ணி இந்த அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியது இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து எடுத்ததுனால நம்ம சேர்க்கல. அடுத்தது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 5.5 இன்ச்சு தான். நம்ம மார்க் பண்ணும்போது மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து விடக்கூடிய உயரத்தில் இருந்து நம்ம ஒரு 5.25 இன்ச்சு மார்க் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு 5.5 இன்ச்சு வந்து வரும். இது வந்து நமக்கு டாப்புக்குரிய அளவுகள். அடுத்தது பாட்டமோட லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 36 இன்ச்சு இருந்தது. வேஸ்ட் லென்த்து ஒரு 14.5 இன்ச்சு. டோட்டலாக நமக்கு ட்ரெஸ்ஸோட ஹைட்டு 50.5 இன்ச்சு. நம்ம பாட்டம் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு டாப்புக்கு என்னென்ன அளவுகள் ஆட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த 36 இன்ச்சு பாட்டமோட ஹைட்டு கூட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். மேலே டாப் கூட வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச்சு. கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதா இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விடலாம். பட் இப்போ நம்ம தைக்க போகிறது சாரியில் தைக்க போகிறோம். கீழே உள்ள பார்டரை வந்து நம்ம அப்படியே வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கீழே வந்து நமக்கு கரைப்பகுதி தான் வரும். ஸோ நம்ம கீழே வந்து அளவுகள் ஆட் பண்ண தேவையில்லை. மேலே மட்டும் நம்ம 1/2 இன்ச் ஆட் பண்ணால் நமக்கு போதும். அப்போ பாட்டமோட லென்த் வந்து டோட்டலாக நம்ம ஒரு 36.5 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்து வரும். அடுத்தது இப்போ பாட்டமோட லென்த் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ பாட்டமோட சுற்றளவு நம்ம எவ்வளோ எடுக்கணும், டோட்டலாக அந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அம்பர்லா போடுற மாதிரி இருந்தால் வேஸ்ட் ரவுண்டு வந்து மேல் டாப்புக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் வரும். கீழே மட்டும் நம்ம 2 மடங்கு அல்லது 3 மடங்கு நமக்கு கிளாத் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே பாட்டமோட கீழ் சுற்றளவை நம்ம எடுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ளீட் மாதிரி சுருக்கு வச்சு தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம சுருக்கு வந்து எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து தேவைப்படும். இல்லை நம்ம ஒரு குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளீட் வைக்கிறோம், இல்லை நல்ல பெரிய ஃப்ளீட் மாதிரி நம்ம வச்சு தைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து வேஸ்ட் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு ரெடி அளவு. இது கூட நம்ம இதை வந்து நம்ம சுருக்கு வைக்கிறோம் இல்லை சின்ன சின்னதாக ஃப்ளீட் வைக்கிறோம் அப்படின்னா அதை 2 மடங்காக நம்ம வந்து எடுக்கணும். அப்படி 2 மடங்காக எடுத்தோன்னா நமக்கு 66 இன்ச்சு வரும். இதுவே நல்ல ஃப்ளீட் வந்து நான் நல்லா ஃப்ளீட் வைக்கிறேன் அப்படின்னா 3 மடங்கு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு 99 இன்ச்சு வரும். இந்த வேஸ்ட் ரவுண்டை 1, 2 அல்லது 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3ஆவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3 எடுக்கும்போது நமக்கு கீழே அந்த சுற்றளவு வந்து நமக்கு நல்லா ஃப்ரீயாக விரிஞ்சு வந்து வரும். இதை விட இன்னும் அதிகமாக வேணும் எனக்கு வந்து கீழே வந்து நல்லா இப்படி எடுத்தோன்னா எப்படி சொல்கிறது, அந்த கீழே பாட்டமோட சுற்றளவு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேலே டாப்பு ஸ்லீவெல்லாம் கட் பண்ணது போக மீதம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பாட்டமுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 மடங்கு எடுத்திங்கன்னா போதும். எனக்கு நல்லா ஃப்ளீட் வரணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 99 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த 99 கூட நீங்கள் மொத்தமாக அதாவது மேலே டாப் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரெண்டையும் அப்படியே ரவுண்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுவே ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஃப்ளீட் வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கும் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறீங்க, ரெண்டுலேயுமே சைடு ஜாயிண்ட் வந்து வரும் அப்படின்னா நீங்கள் அது கூட நம்ம 4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போ 99 இன்ச் இருக்குதுன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 49.5 இன்ச்சையும் பேக்குக்கு ஒரு 49.5 இன்ச்சையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு இது கூட 2 இன்ச்சு சேர்க்கணும். இப்போ மொத்தமாக ரவுண்டாக அப்படியே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே சைடு தான் ஜாயிண்ட் வரும், அதுக்கு 2 இன்ச்சு. இல்லை ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக 2 இன்ச்சும் பேக்குக்கு தனியாக 2 இன்ச்சும் வரும். அப்போது இந்த டோட்டல் சுற்றளவை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம 2 இன்ச்சு சேர்க்க வேண்டியது வரும். அப்படி சேர்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துக்கும் ஃப்ரண்ட்டுக்கு 49.5 + 2 பேக்குக்கு ஒரு 49.5 + 2 அந்த மாதிரி வரும். அப்படி பெறும்போது நமக்கு 59.5 இன்ச்சு வரும். அதை நம்ம அப்படியே 2ஆக பெருக்கிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் சேர்த்து நமக்கு ஒரு 103 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு மொத்த நீளம் வந்து நமக்கு தேவைப்படும்.
நம்ம 3 மடங்கு கிளாத் எடுக்கும்போது. இதை விட அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இதை விட அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? இது மாதிரி தான் நீங்கள் பாட்டமுக்கு வந்து கால்குலேஷன் வந்து போடணும். நீங்கள் ஃப்ரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஃப்ளீட் வைக்கிறதா இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு ஒரு அளவு டாப்லேருந்து அளவுகள் எப்படி எடுக்கணும், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த அளவுகளை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.